Hello students, this is Iqbal. Exercise 2.12 first sum பார்க்க போறோம். b is greater than 0 and b is not equal to 1. Express y equal to b power x in logarithmic form. First நம்ம y equal to b power x எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். b power x equal to y ன்னு எழுதிக்கிறேன். சரியா? இப்போ log போட்டோம்னு வச்சுங்களேன், இது என்ன ஆகிடும்? log பேஸ், இது வந்து பேஸ் அப்படியே இருக்கும். இந்த ஒய்யும் எக்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இது அப்படி ஆயிரும், இது இங்கே வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு டொமைன் ரேஞ்ச் தான் கேட்குறாங்க. அது ஜென்ரலாக உள்ளது தான். அது எப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சின்னு வச்சுக்கலாம், இது ஒய் ஆக்சின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பி பவர் எக்ஸ் இல்லைனா இ பவர் எக்ஸ்னு வச்சுக்கோமே. இ பவர் எக்ஸோடைய கிராஃப் எப்படி இருக்குன்னா, புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். அது ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு இ பவர் 0. அப்போ என்ன வரும்? 1. அப்போ எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1 இருக்கும். அப்போ இந்த இடம் இது 1ன்னு வச்சுங்களேன். அப்போ 1, எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1னா இந்த கிராஃப் வந்து இப்படி போகும். சரியா? ஓகே. ஸோ இதை வந்து நான் லாகாக மாற்றினு வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும்? இது இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் லாகாக மாற்றினோம்னா இந்த பேசி இங்கே இருக்கும், இந்த ஒய் இங்கே வந்துடும், இந்த எக்ஸு வந்து இங்கே வந்துடும். சரியா? ஸோ இது வந்து எப்படின்னா, இதுக்கு மிரர் இமேஜாக இருக்கும். லாகும் எக்ஸ்போனென்ஷியலும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? மிரர் இமேஜில் இருக்கும். அப்போ இது 1,0, இது வந்து 0,1ல் இன்டர்செக்ட் ஆகி போனிச்சா, இது வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும் 1,0ல் இன்டர்செக்ட் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இதோட எப்படி மிரர் இமேஜ் வரும் அப்படியே. சாரி, க்ளோசஸ்ட் 0 அப்படி போயிட்டுருக்கும். சரியா? ஓகே. டொமைன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் தான் அவருடைய டொமைன். ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது? ஆன்சர் பாருங்கள், பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அப்போ டொமைன் அப்படின்றது இங்கே 0 to infinity. ஏன்னா 0வும் கிடையாது, அதில் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். 0 to infinity அவ்வளோதான். ஏன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். எக்ஸோடைய பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கும். ரேஞ்சுனா ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், கீழேயும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும், மேலேயும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கும். அப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய், மேலே இங்கே அப் அண்ட் டவுன் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. அப்போது அது வந்து ரியல் நம்பர். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. தட்ஸ் ஆல். 2.12ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கம்ப்யூட் log 27 base 9 மைனஸ் log 9 base 27 கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். log 27 base 9 மைனஸ் log 9 base 27 இந்த மாதிரி இருக்கா? இதை வந்து நம்ம log x மைனஸ் log y அதுலேயும் போட முடியாது, ஏன்னா பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பவர் ரூல் மோஸ்ட்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். log 27 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 3 கியூப்னு போடலாம். 3 × 3 × 3 தான் 27. பேஸ் 9 அப்படி இருக்கட்டும். அதே மாதிரி log 9 வந்து நான் என்ன பண்ணலாம்? 3 ஸ்கொயர்னு போடலாம். பேஸ் 27. இந்த 3 ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுங்க. அப்போ 3 log 3 பேஸ் 9 மைனஸ் 2 log 3 பேஸ் 27. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஆனால் லாக் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ டினாமினேட்டர் கொண்டு போனோம் வச்சிங்களேன், ரெண்டுக்கும் பேஸ் வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த 3யை மேலே வச்சுருங்க, இதை அப்படி கீழே கொண்டு போகிறேன். கீழே கொண்டு போகும்போது 3 வந்து பேஸுக்கு போயிடும், பேஸ் 9 வந்து லாகாக மாறிடும். அதுதான் இங்கேயும் 2 log பேஸ் 27 லாகாக மாறிடும், log 3 வந்து பேஸ் 3ஆக மாறிடும். ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்? 3 log 9 வந்து log 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? இப்போ போட்டோம்னா அதே மாதிரி தான் 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மைனஸ் 2 log 27 வந்து 3 கியூப்னு போட்டுக்கலாம். பேஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3 இந்த 2 ஃப்ரெண்டில் எடுத்துருங்க. அப்போ என்ன ஆயிரும்? 2 log 3 பேஸ் 3. இது வந்து ஃபார்முலா. 2 log இந்த பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 இந்த 3யை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுங்க. 3 log 3 பேஸ் 3. அது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். log x பவர் r இருந்தால் என்ன பண்ணலாம்? r log x அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3/2
லாகும் பேஸும் ஈக்குவலாக இருந்தால் அதோட வேல்யூ வந்து 1. 2/3 லாகும் பேஸும் ஈக்குவலாக இருந்தால் அதோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும் 1 ஆகிடும். அப்போது 3/2 மைனஸ் 2/3. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 3s are 9 மைனஸ் 2 2s are 4 by 2 3s are 6. 9ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வரும் 5 வரும் by 6. தட்ஸ் ஆல் ஆன்சர். சால்வ்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்துக்கலாம். log x base 8 plus log x base 4 plus log x base 2 equal to 11 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லாக் வந்து ஈக்குவலாக இருக்கா, ஆனால் பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்படி இருந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணோம், லாக்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது கீழே கொண்டு போகணும். டினாமினேட்டர் கொண்டு போனால் என்ன ஆயிடும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பேஸாக மாறும். சரியா? அப்போ என்ன பண்ணுறேன், 1/log 8 base x அப்படின்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதையும் 1/log 4 base xன்னு மாற்றிக்கலாம். ப்ளஸ் அதே இதையும் 1/log 2 base xன்னு மாற்றிக்கலாம். இது அப்படி இருக்கட்டும். சரி, இப்போது இந்த 8 வந்து 2 கியூப்னு போடலாமா? log 8 வந்து என்ன பண்ணுறேன், 2 கியூப்னு போட்டுக்கிறேன். இந்த பேஸ் எக்ஸ் அப்படி இருக்கட்டும். log இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இந்த பேஸ் எக்ஸ் அப்படி இருக்கட்டும். இது log 2. சரியா? log 2 பேஸ் எக்ஸ் தான், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ 1 இந்த 3யை ஃப்ரண்டில் கொண்டு வந்துடலாமா? லாகில் வந்து பவர் இருந்துச்சுனாவே நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி log x பவர் r பேஸ் சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, r log x அப்படின்னு போட்டுக்கலாம். பேஸ் b அப்படி இருக்கும். சரியா? அந்த பவர் வந்து ஃப்ரண்டில் வந்துடும், அவ்வளோதான். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே 3 log 2 plus 1/2 log 2 base x plus 1/log 2 base x equal to 11. இப்போ எல்லாத்துலேயுமே பாருங்கள் log 2 base x வந்து காமனாக இருக்கா? 1/log 2 base x வந்து காமன். அதை எடுத்துட்டா மிச்சம் இருக்குங்க 1/3 plus 1/2 plus இங்கே எடுத்தாச்சுன்னா 1/1 1 கிடைக்கும் is equal to 11. ஓகே, 1/log 2 base x. இங்கே வந்து 3 2s are 6 எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த 3யை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 2ஆல் தானே. அப்போ 3 2s are 6 கிடைக்கும். அப்போ அந்த 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 1 2 2 into 1 வந்து என்ன ஆயிரும் 2 ஆயிரும். அதேமாதிரி இந்த 2வை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 கிடைக்கும். அந்த 3ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள் 3. இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6 into 1 6 is equal to 11. இந்த log 2 பேஸ் எக்ஸை மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்தால் திருப்பி என்ன ஆயிரும், லாக் பேஸாக மாறிடும், பேஸ் வந்து லாகாக மாறும். அப்போ log x base 2. 6 plus 3 9 9 plus 2 11 11/6 is equal to 11. இப்போ log x base 2 equal to 11 அப்படி இருக்கட்டும். இந்த 11/6 அந்த சரி போனால் 6/11 ஆகிடும். 11 11 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது log x base 2 equal to 6. அப்போ இது எக்ஸ்போனண்ட்டாக மாற்றும்போது லாக் போயிடும், இந்த 6 இங்கே வந்துடும், எக்ஸ் அங்கே போயிடுமா. அப்போ 2/6 equal to x. எக்ஸ் தான் கேட்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், 2 2s are 4, திருப்பி இன்னொரு 2 2s are 4, இன்னொரு 2 2s are 4 4s are 16 16 4s are 64. எக்ஸசைஸ் 2.12 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா log 2/8x base 4 is equal to 2/log 8 base 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் லைட்டாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். 2 log இந்த log 8 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 கியூப்னு போடலாமா. 2 கியூப் பேஸ் 2. இப்போ 2 நம்ம பவர் ரூல் தெரியும் உங்களுக்கு. log x பவர் r
சம் பேஸ் அந்த ஆர் வந்து என்ன ஆகும் ஃப்ரண்டில் வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கலாமா? வந்து பவர் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். சரியா? அதுதான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும் 3 log 2 base 2. சரியா? அதுக்கப்புறம் log a base a ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, லாகும் பேஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 1. ஸோ அதையும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 × 3 log 2 base 2 வந்து 1. அப்போ என்ன வந்துடும் 2 cube 8 வந்துடும். அப்போது இது பேர் வந்து log 2 power 8x base 4. சரியா? இது அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியலாக மாற்ற போகிறேன். புரியுதா? இந்த பேஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இதுவும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த 8 வந்து இங்கே வந்துடும். இந்த 2 power 8x வந்து இங்கே வந்துடும். அவ்வளோதான். இங்கே 2 இருக்குனால நான் 4 என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். 4 என்ன பண்ணுறேன் 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். 2 ஸ்கொயர் பவர் 8 ஈக்குவல் டு 2 பவர் 8x. அப்போ 2 பவர் 2 8s are 16 ஆயிரும். 16 ஈக்குவல் டு 2 பவர் 8x. அப்போ அங்கே ரெண்டையும் 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா பவரில் என்ன இருக்குது 8x ஈக்குவல் டு 16. அப்போ நம்மளுக்கு x தான் வேணும். 16/8. அப்போது அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ x ஈக்குவல் டு 2. தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் 2.12 ஃபிஃப்த்து சம் a² + b² ஈக்குவல் டு 7ab இதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. log a + b/3 ஈக்குவல் டு 1/2 log a + log b. ஃபஸ்ட் நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். a² + b² is equal to 7ab. நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். a² + b² இது எப்படி எழுதலாம்னா நம்ம a + b whole² - 2ab எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a + b whole² என்ன நமக்கு தெரியும் a² + 2ab + b². அப்புறம் அதோட -2ab நம்ம சேர்த்தோம்னா +2ab -2ab கேன்சல் ஆயிரும். அப்போ a² + b² தான் கிடைக்கும். இந்த ஃபார்முலா நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். சரியா? இது எப்படி வந்துச்சு சொல்லிட்டேன், மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து a² + b² பதிலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னா a + b whole² - 2ab is equal to 7ab. இப்போ a + b whole² is equal to இந்த -2ab அந்த சைடு கொண்டு போனால் +2ab மாறிடும். இப்போது a + b whole² 7ab + 2ab மொத்தம் 9ab மாறிடும். டேக்கிங் log on both side. log எடுத்திங்கன்னா log ஆஃப் ரெண்டு பக்கமும் log போட்டுக்கலாம் ஒரே டைமில். அப்போ log 9ab இப்போது லாகில் வந்து பவர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் பவர் ரூல் நம்ம நிறைய சம்மில் பார்த்துருக்கோம். log x பவர் r இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் r log xன்னு போட்டுக்கலாம். அதுதான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 2 log a + b அப்படின்னு போட்டுக்கலாமா? அதுமாதிரி லாகில் வந்து மல்டிப்ளை இருந்துச்சுன்னா இது 9ab சாரி மல்டிப்ளை இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ ரெண்டு நம்பர் தான் இருக்குன்னு வச்சுங்க. log xyன்னு சொன்னால் நம்ம log x + log yன்னு யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அதே தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். 3 இருக்குது அவ்வளோதான். அப்போ எப்படி எழுதுறதுன்னா log 9 + log a + log b. ஓகே. அப்போது இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரணும் பாருங்கள் log a + log b. அப்போ அந்த log a + log b நம்ம அங்கேயே வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நான் போட்டுக்கிறேன். 2 log a + b. இந்த log 9 அதை என்ன பண்ணலாம்னா 3² போடலாம். 3² + log a + log b. அப்போ 2 log a + b. இதை இந்த 2 ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடலாம். இப்போ 2 log 3 + log a + log b.
அப்போ 2 log இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 2 log a plus b minus 2 log 3 equal to log a plus log b. இங்கே 2 காமனாக எடுத்துருங்க. 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குங்க, log a plus b minus log 3 equal to log a plus log b. ஓகே, இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தால் 1/2 ஆயிரும். நம்மளுக்கு இந்த RHS கிடச்சின்னு பாருங்கள், 1/2 log n கிடச்சிரும். இதுதான் நமக்கு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படித்தது தான். log x by y இருந்துச்சுன்னா log x minus log yன்னு போடலாமா? ரிவர்ஸில் பாருங்கள், log x minus log y இருந்துச்சுன்னா log x by yன்னு போடலாமா? அப்படி தான் இருக்குது. இது வந்து log x இருக்குது, இது log y இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை log a plus b by 3 log x minus log y equal to log x by y. இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும், 1/2 ஆயிடும். மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, log a plus log b. That's all, hence proved. Exercise 2.12 6th sum பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். லாகுலாம் கொடுத்துருக்காங்க, அது எழுதிக்கலாம். LHS ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். LHS ஈக்குவல் டு log a square by bc plus log b square by ca plus log c square by ab. லாகில் எல்லாம் ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எல்லா லாகையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். log a square bc into b square ca into c square ab. இப்போ பார்த்தீங்கன்னா log மேலே வந்து a square b square c square, கீழே பாருங்கள் 2a இருக்கா, அப்போ a square, 2b இருக்கா, அப்போ b ஸ்கொயர், 2c இருக்கா, அப்போ c ஸ்கொயர். எல்லாமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் 1 இருக்கும். log 1 log 1 equal to 0, log 1 always 0, அவ்வளோதான், equal to RHS.